ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டார் மீ. டுடே நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா சோல் அண்ட் 2ல சீசன் 1ல எபிசோட் 82 தான். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எபிசோட் போட்டுருப்பேங்க. அது செக் பண்ணிட்டு பாருங்க. அப்பனா தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். சோ அப்படியே நீங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போடுங்க. அப்பதான் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணிட்டீங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. ஹீரோ அவனோட நெக்ரோமான்சி பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல 2 பவர்ஃபுல்லான சோல்ஜரை சமன் பண்ணிருப்பான். சோ அதை யூஸ் பண்ணி அந்த மேட்சை வின் பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோ எதுக்காக அந்த டோர்னமெண்ட்ல நான் கலந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற ரீசனை நம்ம டீமுக்கு சொல்லியிருப்பான். ஏன்னா அவனுக்கு பவர் அதிகமா இருக்கனால தப்பா எதையும் யூஸ் பண்ணி நம்ம ஷெர்க்குக்கு எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு இவங்க ஒரு டீமோட முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஆனா கடைசியா நம்ம இலைக்கும் நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருப்பாரு. அதுபோல அது நம்ம ஹீரோவை நெக்ரோமான்சியோட அடுத்த வாரிசா அவர் அறிவிச்சிருப்பாரு. இருந்தாலும் கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ விட்டு அவரு பிரிஞ்சு போயிருப்பாரு. சோ இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல இன்னைக்குதான் ரவுண்ட் ராபினோட ஃபைனல் பேட்டில் நடக்க போகுது. சோ யார் தான் அந்த டாப் 8 டீம்னு இன்னைக்கு முடிவாயிரும் அப்படிங்கிற மாதிரி ரெஃபரி அறிவிச்சிட்டு இருக்கவும் இப்ப நடக்கிற போட்டி வேஸ்ட் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டேங்க்ல ஷெர்க் அகாடமி ஆல்ரெடி அவங்களுக்கான 6 பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எவன் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவனுக்கு தான் அந்த டாப் 2 இடத்துல இருக்காங்க. அப்படியே நம்ம பக்கம் வந்தா நம்ம டீம் தான் அந்த 2 பேர்கிட்டையும் தோத்துருக்கானுங்க. ஆக மொத்தம் உங்களை வச்சு எதுவுமே என்னால பண்ண முடியாது தானே அப்படிங்கிற மாதிரி இந்த கிங் கேட்டு இருக்கவும் நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஹோலி ஸ்பிரிட் கிளான் உங்களோட கௌரவத்தை காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கவும் ஷெர்க் அகாடமிக்கும் டேங்க் கிளானுக்கான போட்டி நடக்க போகுது அப்படின்னு இந்த ரெஃபரி அறிவிச்சுட்டு 2 டீமே உள்ள கொண்டு வராங்க. ஆனாலும் எல்லாருமே ஷெர்க்குன்னு தான் கத்துறாங்க. உங்க பிளான கரெக்டா செய் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லி நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கவும் அவன் இந்த தடவை ஆர்மர் மாதிரி வித்தியாசமா ஒண்ணு போட்டு வந்திருக்கா. ஏ வாங்கோயர், இந்த பேட்ல நம்ம ஏன் ஒரே சண்டையில முடிக்க கூடாது அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும் வாங்கோயருமே அவளோட வெப்பன் எடுத்துட்டா முன்னாடி வரா. ஆனா மக்கள் என்னமோ நம்ம ஹீரோயின் தான் அழகா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கவும் அது சரிதான் அப்படின்னா இவ பிளான ஃபாலோ பண்ணலையா அப்படின்னு ஹீரோ பாத்துட்டு நேத்து நைட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி யோசிச்சு பாக்குறான். பார்த்தா ஹீரோ வாக் ஓவர் ஆயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருந்திருக்கான். ஆனா இது எல்லாருக்குமே ஷாக் ஆகும். சரி எல்லாரும் கேட்டுக்கோங்க, இப்ப இருக்கிற டீம் தான் இங்க வந்ததுலயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க. சோ நாளைக்கு ஒரு வேளை நம்ம ஷெர்க்கு வின் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நாம தான் கண்டிப்பா உள்ள ஃபர்ஸ்டா போவோம். ஆனா என்ன பிரச்சனைனா நம்மளோட ஆப்பனண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களா வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படியே எல்லா பேட்டிலுமே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பண்றதா இருக்கும். சோ இதனால நம்ம ரொம்பவே சோர்வடைய நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம விட்டு கொடுத்து ஷெர்க் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க நம்மளோட ஆப்பனண்ட்ஸ் எல்லாம் வீக் ஆக்கி விட்டுருவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும் அப்போ நீ சொல்றதும் கரெக்டா. ஷெர்க்கை ஒரு வேளை நம்ம வின் பண்ண வச்சு அனுப்பிட்டோம்னா அவங்க தான் கஷ்டமான பேட்டில் கலந்துக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நானா சொல்லவும் அதுதான் நானும் சொல்றேன் எல்லாருக்கும் இந்த பிளான் ஓகே தானே அப்படின்னு ஹீரோ கேட்கவும் அப்படின்னா சரி நாளைக்கு நானே சரண்டர்னு சொல்லிடுறேன் அப்படின்னு தான் நைட் ஹீரோன்னு சொல்லியிருக்கா. ஆனா இப்போ இவங்க 2 பேரும் பவர் ரிலீஸ் பண்ணி நின்று இருக்கவும் 2 பேர் பவரும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கவும் ஒருவேளை இவங்க ட்வின்ஸா இருப்பாங்களா, ஆனா மாஸ்டர் சோல் எப்படி வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கவும் அந்த வாங்கோயர் இருக்கிறதே ரேரான அந்த கோல்டன் டிராகன் ஃபேமிலி சேர்ந்தவ. அப்படியே வாங்டங் பார்த்தா 2 மாஸ்டர் சோல் வச்சிருக்கா, அதுலயும் முக்கியமா அந்த ஹேமர் தான். ஸோ கண்டிப்பா யார் இதுல வின் பண்ணுவாங்கன்னு நம்மளால சொல்லிட முடியாது அப்படின்னு ஜூயி பார்த்துட்டு இருக்கவும் என்ன அதுக்குள்ள அந்த சுத்தியில் தூக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னா இது ஃபுல்லாமே இவங்க ஸ்ட்ரென்த் நோக்கி தான் போதா அப்படின்னு ஷிவா கவலைப்பட்டு இருக்கவும் நம்ம டோங்கர் தான் மிஸ்டர் மூவோட லாஸ்ட் ஸ்டூடெண்ட். ஸோ கண்டிப்பா ஷெர்க்குக்காகலாம் அவ இந்த பேட்ல விட்டு கொடுத்துட மாட்டா அப்படின்னு நானா பேசிட்டு இருக்கவும் இந்த பக்கம் பேட்ல என்னன்னா ஏன் உன் ஸ்ட்ரென்த் இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு கொயர் கேட்கவும் ஏன் நீ கோல்டன் டிராகன் தானே வச்சிருக்குன்னு சொல்ற அப்படின்னா உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாரம்பரியமே பார்க்காம வாங்க கொயரை அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நம்ம வாங்க கொயருமே நம்ம ஹீரோயினை சமாளிக்கிறதுக்காக ஹீரோ கொடுத்த அந்த பீகாக் டான்ஸ் ஆர்மரை மெர்ஜ் பண்றா. நாம 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருந்தாலும் என்னோட பவர் இங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு வாங்க கொயர் சொல்லவும் அப்படியா அதையும் பாத்திரலாம் அப்படின்னு இப்ப ஹீரோயின் ஒரு மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்கவும் ஏன் வாங்டாங் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சான்சி பார்த்துட்டு இருக்கவும் இது அந்த ஹோட்டியன் கிளானோட ரகசிய ஸ்கில் தானே. சோ இதை யூஸ் பண்ணி தான் ஆப்பனண்டோட பவரை அவங்களுக்கே திருப்பி அனுப்புவாங்க. அப்படியே அவ அடிக்கிற ஒவ்வொரு அடியும் முன்னத்த அடியை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படியே நம்ம வாங்டாங் இப்ப 81 அடி அடிச்சிட்டானா கண்டிப்பா அதை எவனாலையும் தாங்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும் அப்படின்னா இந்த பேட்ல இவ சாதாரண நினைக்கல இல்லையா அப்படின்னு கையில பார்த்துட்டு இருக்கவும் ஆனா இதை கொய்யர் தடுத்துட்டா அப்படின்னா வாங்டாங் திரும்பவும் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும் இந்த சரி இவங்க பேட்ல நம்ம தரமா போயிட்டு இருக்கு. கோல்டன் ஸ்பிரிட் லேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்ன வாங் கொயர் யூஸ் பண்ணவும் நம்ம வாங்டாங் சாதாரணமாவே அவளோட 24வது ஸ்ட்ரைக் அங்க அடிக்கிறா. இவங்க 2 பேரும் ஒரு ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா எதுக்காக இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க பார்த்துட்டு இருக்கவும் நம்ம வாங் கொயர் இவளோட 5th சோல் ஸ்கில்ல யூஸ் பண்றா.
சிக்ஸ்த் சோல் ஸ்கில் அப்படின்னு ஹீரோயின் ரெடி ஆயிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ தடுக்கிறான். சோ நம்ம ஹீரோயினுமே நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன் அப்படிங்கவும் டேங்க்ல இந்த பேட்டில் பின் வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஹீரோவுமே சொல்றான். ஆனா விஷயமே தெரியாம செருக்கு சேர்ந்தவனுங்க ரொம்ப கொண்டாடிட்டு இருக்கவும், ஆனா ஏன் அப்படின்னு கொய்யர் கேட்கவும் எதுவும் இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லவும், ஆமா வெறும் டாக்டிக்ஸ் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், ஆனா டோங்கர் நீ இன்னும் நம்ம பேட்டில் முடிக்கல அப்படின்னு கொய்யர் கேட்கவும், அதை ஃபைனல் பேட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும், அப்படின்னா சரி அந்த பேட்டில் என்னோட ஃபுல் பவர் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு வாங்க கொய்யர் சொல்லவும், அவங்க 2 பேரும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க தான். ஆனா 2 பேரும் ஒரே டீம்ல மட்டும் இருந்தாங்க அப்படின்னு இவங்க பாத்துட்டு இருக்கவும், ஏய் டோங்கர் உன்னோட ஆசையை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நீ இப்படி பேட்டில் பண்றதுனால நம்ம டீமுக்கு என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்னு ஹீரோ கேட்கவும், சரி நான் இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். என்ன பண்ண சொல்ற? அவளை எதிர்த்து போராடுற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சும் அதை மிஸ் பண்ண நினைக்கிறியா அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், சரி நீ உன்னோட மாசி சொல்லு ரொம்ப பெருமையா தான் நினைச்சிட்டு இருக்க. சோ கவலைப்பட வேணாம். ஃபைனல் பேட்டில் நம்ம செருக்கு எதிர்த்து போராட வேண்டியது இருந்துச்சுன்னா அப்ப நீ உன்னோட ஃபுல் பவரும் காட்டலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றதை ஹீரோயினுமே அக்செப்ட் பண்ணிக்கிறான். என்னடா அந்த டேங்க்ல ஓவரா பண்றானுங்க அப்படின்னு ஒருத்தன் பாத்துட்டு இருக்கவும், இந்த பேட்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே 2 பேரும் 6 ரிங் வச்சிருந்தாலும் 7 ரிங் சோல் மாஸ்டருக்கு ஈக்குவலானவங்க அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கப்போ, அப்படின்னா சரிதான் செர்க்கும் டேங்க்லானும் சன்முன் என் பேரை ஏன் தோக்கடிச்சிருக்காங்கன்னா நம்ம தான் ரொம்ப வீக்கா இருந்திருக்கோம் இல்லையா அப்படின்னு ஒரு கடுப்போட அந்த கிங் அங்க இருந்து கிளம்ப போகவும், எம்பரர் எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நீங்க சொல்ற மாதிரி நாங்க வீக்கா இருந்தாலும் அதை நாங்க சரி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரின்சிபல் மண்டிட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கவும், இது சீன் கட் ஆயிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு வழியா பேட்டில் முடிஞ்சிருச்சு. சன்முன் ராயல் அகாடமியும் வெளியே போயிட்டாங்க. இது மாதிரி ஒரு நல்ல சகனம் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசிட்டு உள்ள வந்தா நம்ம சரியாயி நின்றுட்டு இருக்கான். ஒரு வெளியே எல்லா ரவுண்ட் ராபின் மேட்சையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இப்ப நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா சரி பேட்டிலுக்கு ரெடி ஆயிக்கோங்க அப்படின்னு ஹீரோ வரவும், ஆனா எனக்காக நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கல அப்படின்னு கேட்கவும், அது என்னோட கடமை தானே அப்படின்னு ஹீரோ சொல்லவும், இன்னைக்கு டாப் 8 டீம் யாருன்னு காட்டிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் 4 பிளேஸ் யாருக்குன்னா செக் அகாடமிக்கும் ஸ்னோ டீமன் கிளானுக்கும் அப்புறமா ஹோலி ஸ்பிரிட் கிளானுக்கும் ட்ரைட் ஸ்வாட் கிளானுக்கும் தான். அப்படியே நம்ம இதுல பாத்தீங்கன்னா மிங்டு ஸ்கூல் இருக்காங்க, கிளஸ்டியல் டிராகன் கிளான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சிவ சொல்லவும், நாளைக்கு ஆனா செர்க்குக்கும் மிண்டே ஸ்கூலுக்கும் தான் அடுத்த பேட்டில் நடக்க போகுது. ஆனா அதுக்கப்புறமா நம்மளுக்கும் ஸ்னோ டீமன் கிளானுக்கும் நடக்கும்ல அப்படின்னு நானா சொல்லிட்டு இருக்கப்போ, அப்படின்னா அந்த டீம்ல மெயின் ஆகும் மூசியும் இருப்பாங்களா அப்படின்னு அவங்க ஒரு ராயல் ஃபேமிலி தான், ஏன் அவனுங்க கிளான் கூட வராம ஸ்கூல் வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கவும், அட விடுமா எப்படி பார்த்தாலும் அவங்க ஸ்ட்ராங் ஆனவங்க தான் தெரியுது இல்ல அப்படின்னு பேசலவும், அதுவும் சரிதான் நீ வேற இப்ப இன்ஜூர்ல இருந்து வெளியே வந்திருக்கல சோ டேங்க்ல இதுக்கப்புறம் எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சான்சி சொல்லிட்டு இருக்கவும், சரிதான் ஆனா ஆப்னெட்டை குறைச்சிட போடாதீங்க. ஏன்னா ஹெமிலி சோல் என் பேர்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படியே அங்க ஒரு கிளான் இருக்குமே அது யாருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்கவும், அப்படின்னா பிசிக்கல் செட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அப்படியே அந்த பிசிக்கல் செட்டோட தலைவர் தான் அந்த டூ பூஷின்னு சொல்லுவாங்கல்ல, அவர் நம்ம ஸ்வானியே எதிர்த்து போராடிட்டு இருந்தாரு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும், அப்போ பிசிக்கல் செட் இருக்குன்னா இது ரொம்ப டஃப்பான நிலைமை தான் அப்படின்னு நானும் சொல்லவும், அப்போ அவங்க ஆப்னண்டா வந்தா நம்ம கவலைப்பட்டதே ஆகணும் அப்படின்னு சான்சி சொல்லவும், அப்படியே அந்த பிரைட் ஸ்வாட் கிளானை எதிர்த்து ஒரு டிராகன் கிளான் போராடிட்டு இருக்காங்கல்ல, அதுல உள்ளவங்க எல்லாம் லைட்னிங் ட்ரைடன் டிராகன் பிளட் லைனை சேர்ந்தவங்க தானே அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும், ஆனா என்னோட பிளட் லைன் அந்த கோல்டன் செயின்ட் டிராகன்ல இருந்து மாறினது அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா உங்களால அசால்ட்டாவே அவங்களை தோக்கடிச்சிட முடியுமா அப்படின்னு ஷியோ கேட்கவும், இல்ல நாம போராடியே ஆகணும் அப்படின்னு சொல்லவும், கைடோவுமே அதுதான் சரிங்கிறான். இப்ப அடுத்த நாள் ஆயிருது யங் மாஸ்டர் டோர்னமெண்ட் நடத்தி இப்ப டாப் 8 டீம் யாருன்னு செலக்ட் பண்ணிட்டோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் பேட்ல செர்க் அகாடமிக்கும் மிங்டோ ஸ்கூலுக்கும் தான். சோ யார் இதுல வின் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்கவும், இந்த ஸ்டேஜுக்குள்ளயுமே இப்ப செர்க் உள்ள வராங்க. நீங்களுமே இந்த பேட்டில் பார்க்க தான் ரொம்ப ஆசையா இருந்தீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்லவும், என் தங்கச்சி சின்ன வயசுல இருந்து வெளி உலகத்தை தான் பார்க்க ஆசைப்பட்டா. அதனாலதான் நம்ம அகாடமிக்காக அவ பேட்டில் பண்ணாம அவளோட மிங்டே ஸ்கூல் வழியா இங்க வந்திருக்கா. ஆனா அதுவும் நல்லதுதான், நம்மளோட சோல் கெனிங் டூல் எதுக்கு ஆக போகுது அப்படின்னு இந்த கிங் அசிங்கப்படுத்திட்டு இருக்கவும், ஷெர்க் அகாடமிக்கும் மிங்டே ஸ்கூலுக்கான பேட்டில் இப்ப ஆரம்பிக்க போகுது. ஸோ 2 டீம் சேர்ந்தவங்களும் உள்ள வர முடியுமா அப்படின்னு ரெஃப்ரி கேட்கவும், என்னோட பேர் லூ ஜூன் அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் அறிமுகம் ஆகிக்கவும், வாங்க ஸ்டார்டிங்கே பேட்டில் தான் அப்படிங்கிறா. ஸோ இவங்களுக்கான இந்த பேட்டில் அந்த ரெஃப்ரி ஆரம்பிச்சு விடுறாரு. சரி இந்த பேட்டில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரெஃப்ரி வரவும், இந்த பையன் அந்த பொண்ணை எதிர்த்து 2 அட்டாக் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சான்சி பேசிட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். இன்னைக்கான எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா எபிசோட் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் நடந்த நம்ம ஹீரோயின் பேட்டில் இருக்குல்ல, அது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த பேட்டில் நம்ம ஹீரோயின் மட்டும் லாஸ்ட் அட்டாக் பண்ணியிருந்தானா கண்டிப்பா வாங்க தோத்துருப்பா. ஏன்னா அப்படி சொல்றேன்னா ஹீரோ கொடுத்த அந்த சீட்டோட டைமும் முடிஞ்சிருக்கும் அந்த நேரத்துல. சோ நம்ம ஹீரோயின் கிட்ட இன்னும் நிறைய பவர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லாம சொல்லியிருக்காங்க. அப்படியே இப்ப நம்ம மெயின் பேட்டிலுக்கும் வந்துட்டோம். ஆனா என்னோட ஆர்வம் என்னன்னா பேவோட பேட்டில் தான். ஏன்னா பயபுள்ள இவ்வளவு நாள் பேட்டில் பண்ணாம இருந்திருக்கான். சோ வெறியில அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு யாராலையுமே எதிர்பார்க்க முடியாது. சோ என்னெல்லாம் நடக்க போறதுங்கிறத நீங்களே என் கூட சேர்ந்து பாருங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட்